ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன வீடியோனா, கிராம ஊராட்சி செயலாளர் இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான கொஸ்டின் ஆன்சர் பார்த்துட்ருக்கோம். பொது நிதியில் பற்று வைக்கப்படும் வரவினங்கள், கிராம ஊராட்சிக்கு எதன் மூலமாக வரவினங்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வீட்டு வரி, தொழில் வரி, விளம்பர வரி, தனியார் கல்வி நிறுவனங்களுக்கான சொத்து வரி, ஊராட்சியில் வசூலிக்கப்படும் இதர வரிகள். இந்த வரிகள் மூலமாக அவங்களுக்கு வரவு வருது. வரி இல்லாமல் கட்டணங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு அபாயகரமான ஒரு தொழிலை செஞ்சாவோ அதுக்கு அவங்க உரிமை கட்டணம் கட்டணும். இப்போ கட்டட வரைபடம் போட்டு உங்கள்கிட்ட அனுமதி கேட்கும் போது அதுக்கு ஒரு கட்டணம் கட்டணும். மற்றும் மனைப்பிரிவு வீடு கட்ட போகிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒப்புதல் பெறும் போது மனை கட்டடம் கட்டணும். பேருந்து நிலையம் மற்றும் வண்டி நிலைய கட்டணங்கள், தனியார் கழிவறை மற்றும் கழிவுநீர் தொட்டி சுத்திகரிப்பு கட்டணம், ஊராட்சி சந்தை கட்டணம், ஆக்கிரமிப்பு கட்டணம், பொது கழிவறை கட்டணம், தண்டனை தொகை மற்றும் அபதார தொகை, குடிநீர் கட்டணம், பன்றி உரிமை கட்டணம், நாய் உரிமை கட்டணம், சாலைகளில் இந்த கண்ணாடி இலைகளை பதிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வருஷம் வருஷம் வாடகை மாதிரி கட்டணம் வாங்குவாங்க. இந்த கட்டணம் எல்லாமே ஊராட்சிக்கு தான் போகும். அதுக்கடுத்து ஒதுக்கப்பட்ட வரவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, கவர்மெண்ட்டால் ஒதுக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது நீதிமன்றத்தில் இந்த அபதார தொகை அவ்வப்போது ஊராட்சிக்கு தான் மானியமாக கொடுப்பாங்க. மாநில நிதி ஆணையத்திலேருந்து மாநில நிதி ஆணையமும் மத்திய நிதி ஆணையமும் ஊராட்சிக்குன்னு ஒரு மானியத்தை ஒதுக்கும். அவ்வப்போது தேவைப்படும் போது ஒரு சில மானியங்களை கவர்மெண்ட்டே ஊராட்சிக்கு கொடுக்குறாங்க. பல்வகையான இதை தவிர மற்ற வரவினங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கனிம உரிமை கட்டணம், கனிம குத்தகை தொகை, சமூக காடுகள் ஏலத்தொகை, மரப்பட்டா வரி, மீன் பாசி குத்தகை, சாலையோர மரங்கள் தோப்புகள் இதெல்லாம் இருக்கும்ல அதை வெட்டி அதை விற்கிறது மூலமாக வரக்கூடிய வரவினங்கள். இப்போ ஊரில் திருவிழாவோ ஒரு கண்காட்சியோ நடத்துகிறாங்க அப்படின்னா அதுக்கு பெர்மிஷன் வாங்குவாங்க. அதுக்கு அதன் மூலமாக வரவினம் இருக்கும். இப்போ ஊராட்சிக்கு சொந்தமான கடைகள், வாடகை இருக்கும்ல கடைகள், கட்டடங்கள், தங்குமிடம், சமுதாய கூடம், இதெல்லாமே இது மூலமாக வாடகை மூலமாக வரக்கூடிய வரவுகள். இந்த மாதிரி வரக்கூடிய வரவினங்கள் எல்லாமே ஊராட்சிக்கு தான் போகும். இதை அவங்க வச்சுருந்து அது எப்படிலாம் மக்களுக்கு போகிற மாதிரி செலவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். செலவினங்கள் வரவினங்களை பார்த்துட்டோம், எதன் மூலமாக எல்லாம் வரவு வருது அப்படின்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் செலவினங்களை பற்றி பார்க்கலாம். நம்ம சேனலை கண்டினியூஸாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை யாரும் வேறு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் ஊராட்சி செயலாளர் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா நம்ம சேனலை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.